கண்மணி. இன்னைக்கு கண்மணி ஃபுட் சேனல்ல தாபா ஸ்டைல் எக் கறி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சமைக்கலாம். நான் பவுல்ல 5 வேக வச்ச முட்டை எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல்ல 4 டீஸ்பூன் கர்ட் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் கலந்த முட்டையை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அதை 4 பக்கமும் லைட்டாக கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஊற்ற போக இந்த கர்ட் மசாலா நல்லா உள்ளே போகும். இப்போ அந்த கர்ட் மசாலாவை உள்ளே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் கிண்டிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சின்ன சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இதில் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியை அரைச்சி தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக வீட்டில் செய்கிற முட்டை குழம்பு மாதிரி இருக்காது.
நார்மலாக வீட்டில் செய்கிற முட்டை குழம்புல நம்ம பாயில் பண்ண எக்கு வந்து வெறும் பாயில் பண்ண எக் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பாயில்டு எக்கில் நிறைய மசாலா போட்ட மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும். ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மெத்தியை கசக்கி போட்டுருங்க. உங்களுக்கு இந்த தாபா ஸ்டைல் எக் கறி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.